இன்னைக்கு நம்ம எந்த கேம் விளையாட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஆஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் தான் விளையாட போறோம். ஸோ இந்த கேம் எப்படி இருக்குன்னு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இந்த கேம் எப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெயிண்ட் பக்கெட் இருக்கும். அந்த மாதிரி வந்து போக போக நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரஷஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேலே பாருங்க உங்களுக்கு வந்து 13 கார்டுதா. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் 13 ப்ரஷ் கலெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இதோட எப்படி போகணும், எந்த எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துலாம். ஸோ ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்படி வந்து இந்த மாதிரி வந்து ரெட் கலர் வால்ஸ் நீங்கள் ஒட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து இன்விசிபிளாக இருப்பீங்க அந்த மான்ஸ்டருக்கு. நீங்கள் எந்த கலர்னோ எந்த கலரோ அந்த மாதிரி நீங்கள் ஒழிஞ்சிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே இங்கே ஒரு ப்ரஷ் இருக்கும். ஸோ செகண்ட் வந்து ஸோ இப்போ நீங்கள் பர்பிள் கலர்னு வச்சிங்கன்னா ஸோ பர்பிள் கலரில் போயினா நீங்கள் வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நான் ரெட் கலரில் வந்திருக்கேன். ஃபஸ்ட் கலர் ரெட் தான். இங்கேருந்து நம்ம வந்து அப்படியே இப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரெட் கலர் டோர் இருக்கும். அந்த டோர் நம்ம வந்து பெயிண்ட்டை வந்து உங்கள் பெயிண்ட் வந்து இப்போ எம்டி ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி வந்து டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து இந்த இடத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ஹேமர் தேவைப்படும். ஸோ இது வந்து ஒரு கிளாஸு. ஸோ இது ஓப்பன் நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹேமர் தேவைப்படும். ஸோ இந்த இடத்த வச்சு நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது என் கசின் பிரதர். ஹாய் சொல்கிறேன். ஹாய். ஸோ லெட்ஸ் கோ. இப்போ நம்ம அப்படியே போயிட்டு ரொம்பலாம் ஹார்டு கிடையாது, ஈஸி தான். பட் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மான்ஸ்டர் நம்ம வந்து மாட்டணும்னா நம்ம வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து கேம் ஸ்டார்ட் பண்ணி இருக்கும். நம்ம ப்ரஷஸ்லாம் கரெக்டாக அப்படி தான் இருக்கும். பட் மிச்சதெல்லாம் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்துட்டே இருப்பான். ஸோ இங்கேருந்து இங்கே எப்படி ஆரஞ்ச் ஒர்க் போகணும்னு காட்டுறேன். ஸோ இப்படி போயிட்டு இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வந்துட்டு போயிட்டே இருக்குங்க. ஸோ ஆரஞ்ச் டோர் வந்து வந்துடும். இப்போ நம்மகிட்ட இருந்து ஆரஞ்ச் கலரும் போயிடும். இந்த நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டீங்க. பட் இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே எல்லோ கலர் கிடைக்கும். ஸோ நீங்கள் கலர் மட்டும் எவால்வ் பண்ணுறது மட்டும் இந்த கேம் கிடையாது. 13 ப்ரஷ் கலெக்ட் பண்ணுறது தான் இந்த கேமோட எய்ம், டோட்டல் எய்மே. ஸோ வந்து நம்ம எந்த இறந்துட்டோம் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஒரே நிமிஷம், நான் திரும்ப எல்லோ கலரில் வரும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நம்ம திரும்ப எல்லோ வரைக்கும் வந்துட்டோம். ஸோ ஈஸி தாங்க இது. ஆனால் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அவசரம் மட்டும் மாறக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆனால் இவன் வரும்போதெல்லாம் எனக்கு செம கடுப்பாயிருன்றதால நான் அவசரப்பட்டு அவுட் ஆகுவேன். ஸோ அப்படியே போங்க, நேராக வந்து உங்களுக்கு எல்லோ கலர் டோர் இருக்கும். ஓ மை காட் ஜஸ்ட் மிஸ் கைஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் ஆனால் இது பாருங்கள், இங்கேருந்து அப்படியே மேலே வரைக்கும் போகும். பட் இது கொஞ்சம் நான் பண்ணுறது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து இது ஈஸி தான், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ அப்படியே போயிட்டு வந்துடும். அதே மாதிரி இவங்களோட இந்த கேம் கேட்டஸோட இது அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது அவங்களோட கம்யூனிட்டி அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எனக்கு டெய்லியும் வந்து எக்ஸ்ட்ரா லைஃப் ஒன்று கிடைக்கும். ஸோ அது கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. மேலே ஏறிட்டேன் பார்த்தீங்களா, லைட்டாக மிஸ் ஆச்சு, கீழே வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி போங்க, நீங்கள் வேறு எந்த இதுவுமே ஜம்ப் பண்ணாதீங்க. அப்படியே அதெல்லாம் எங்கே கனெக்ட் ஆகுதோ அங்கே மட்டும் நீங்கள் ஜம்ப் பண்ணுங்கள். அங்கே மட்டும் அப்படியே போயிட்டு இருக்கோங்க. இங்கே வரும்போது இங்கே அப்படியே ஜம்ப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான், இது வரைக்கும் ஈஸி தான். இதெல்லாம் ஸோ இப்போ இதுக்கு மேலே ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இந்த இடம் வந்து நீங்கள் ரொம்ப இதுவாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் இதெல்லாம் வந்திருக்கேன், நான் இந்த இடம் வரைக்கும், அதாவது இந்த ஆபிலாம் இது வரைக்கும் ஈஸியாக வந்துடுவேன்.
ஆனால் இது மேலே ஈஸி தான் ஆகான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன். ஸோ இது அப்படியே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு நம்ம திரும்ப வந்து லாஸ்ட்டில் இந்த கேம் முடியும்போது வருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம க்ரீன் கலர்னால இப்போ க்ரீன் கலர் வந்து தெரியாது அவனுக்கு. ஸோ இது நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம அப்படியே ஆரஞ்சு டோர் கிட்ட போய்க்கோங்க. ஆரஞ்சு டோர் கிட்ட போகணுங்கன்னு வச்சுக்கோங்க. இதான் ஆரஞ்சு டோரா. ஸோ அப்படியே இங்கே போங்க. இங்கே ஒரு குட்டியாக ஒரு இடம் இருக்கா. ஸோ இந்த இடத்துல தான் க்ரீன் டோர் இருக்கும். ஸோ இங்கே ஒரு ப்ரஷ்ஷும் இருக்கும். அந்த ப்ரஷ்ஷும் எடுத்துக்கோங்க. இந்த கலர்ஸ்லாம் எடுத்துகிட்டு ப்ரஷ் எடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த கேமில் கலர்ஸ் கூட முக்கியம் இல்லை, ப்ரஷ் தான் ரொம்ப முக்கியம். கலர்ஸ் வந்து இந்த ப்ரஷ் எடுக்கிறதுக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். பட் பை எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து ப்ரஷஸ்க்காக தான் இந்த கலர்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படிங்களா. ஸோ இங்கே வந்து போயிட்டீங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்கும். இந்த இந்த ஆபி முடிச்சா உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டீல் கலர் தான் இருந்துச்சு, டிஎல். பட் சில பேர் சிஎன் கலர்னு வாங்க. நானும் அந்த சில பேரில் வரேன், நான் அதை சிஎன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம அந்த க்ரீன் கலர் ஒன்று ஞாபகம் இருக்கா? ஸோ அதில் வந்து நம்ம ஒரு பசில் மாதிரி பார்த்துருப்போம். அந்த பசிலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் இப்போ. ஸோ இப்போ வந்து ப்ளூ கலர் கிடச்சிச்சு. ஸோ ப்ளூ கலர் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் வே டன்ன்ற மாதிரி. ஸோ ஒரு நிமிஷம் வைஸ், இதில் நான் பிங்க் வருமா? இங்கே போயிட்டு போய் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ளூ கலர் கிடச்சிரும். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த ஸ்டார்ஸ் பிளே இருக்கோங்க. ஸ்டார்ஸ் லைட்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ப்ரஷ் கொடுக்கும். ஸோ அந்த ப்ரஷ் நீங்கள் எடுத்துக்கோங்க.